சிறகடிக்க ஆசை சீரியல் பார்த்தீங்கன்னா முத்து சொல்லுறாரு. அவனும் வீட்டுக்கு வரலையாமான்னு. அப்போ மீனா சொல்லுறாங்க, ஆமாங்க, மாமாவும் இப்பதான் கேட்டுட்டு போனாரு. நான் சொன்னேன், அவர் முகமே மாறிடுச்சு, அப்படியே உள்ள போயிட்டாருன்னு. அப்போ முத்து சொல்லுறாரு, வீட்ல இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நினைச்சா அப்பா ஃபீல் பண்ணுவாரு. எங்க அம்மா வேற புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் பிரிக்கிற வேலைய பாக்குறாங்கன்னு ரோகிணிக்கும் அது தெரியுதுங்க. அதான் சாப்பிடக்கூட வரல, கவலையா உள்ளேயே உட்கார்ந்து இருக்காங்க. பாவங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுக்கட்டுமா அப்படின்னு மீனா முத்து கிட்ட கேக்குறாங்க. சரி, என்ன பண்றது, யாராவது பட்டினியா இருந்தா உனக்கு தான் பொறுக்காதேன்னு முத்து சொல்லுறாரு. அப்போ மீனா சொல்லுறாங்க, சில நாள் எங்க அப்பாக்கு வியாபாரம் நல்லா போகாதப்போ நாங்களே சாப்பாடு இல்லாமலா இருந்திருக்கோம். யாருமே பசியோட இருக்கவே கூடாதுன்னு மீனா சொல்லுறாங்க. அப்போ முத்து, பசியோட கொடுமை தெரிஞ்சவங்களுக்கு தான் அடுத்தவங்க பசியோட இருக்கக்கூடாதுன்னு யோசிக்க தோணும், அந்த மாதிரி சொல்லுறாரு. சரிங்க, நான் சமைச்சதும் அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு மீனா சொல்லுறாங்க. சரி, நீ குடு, நான் கொஞ்சம் வெளிய வேலையா போறேன்னு முத்து போறாரு. ஏங்க, இப்பதானே வந்தீங்க, எங்க போறீங்க, ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு போறாரு முத்து. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.